நண்பர்களே, உங்களிடம் ஒரு கேள்வி. இந்தியாவிலிருந்து வெறும் 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் ஒரு நாட்டில் 1000 ஆண்டுகளுக்கு முன் வானத்தை தொடும் பாறையின் உச்சியில் ஒரு மன்னன் அரண்மனை கட்டியிருந்தான் என்று சொன்னால் நம்புவீர்களா? அதே நாட்டில் உலகின் மிகச்சிறந்த தேயிலை உற்பத்தி ஆகிறது என்றால், ஒரே நாளில் யானைகளை காற்றில் பார்க்கவும், சில மணி நேரத்திற்கு பிறகு கடலில் நீலத்திமிங்கலை பார்க்க முடியும் என்றால் நம்புவீர்களா? இதெல்லாம் ஒரே நாட்டில்தான். அந்த நாடு இலங்கை. பரப்பளவில் சிறியதாக இருந்தாலும் அதன் வரலாறு, கலாச்சாரம், இயற்கை மர்மங்கள் மற்றும் மனிதர்களின் வாழ்க்கை கதைகள் மிக பெரியவை. இன்று நாம் ஒரு சாதாரண சுற்றுலா பயணம் செய்ய போவதில்லை. இந்திய பெருங்கடலின் நீல அலைகளை தாண்டி காலத்தை பின்னோக்கி பயணம் செய்ய போகிறோம். இந்த பயணத்தில் மன்னர்களை சந்திப்போம், பண்டைய கோட்டைகளுக்குள் நுழைவோம், மேகங்களை தொட்டு நிற்கும் தேயிலை மலைகளில் நடப்போம், காடுகளில் சுதந்திரமாக நடமாடும் யானைகளை பார்ப்போம், உலகம் முழுவதும் புகழ்பெற்ற இலங்கை உணவுகளின் மணத்தை உணர்வோம். அதே நேரத்தில் பலருக்கும் தெரியாத சில ஆச்சரியமான உண்மைகளையும் தெரிந்து கொள்வோம். அப்படியானால் நேரத்தை வீணாக்காமல் நமது பயணத்தை ஆரம்பிப்போம். இந்தியாவுக்கு அடுத்தே இருக்கும் ஒரு தனி உலகம். வரைபடத்தில் இந்தியாவை பாருங்கள். அதன் தெற்கு பகுதியில் இந்திய பெருங்கடலில் மரகத கல் போல் மின்னும் ஒரு தீவு தெரியும். அதுதான் இலங்கை. தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்திலிருந்து மிக அருகில் அமைந்துள்ள இந்த தீவு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்தியாவுடன் வணிகம், கலாச்சாரம், மதம் மற்றும் மொழி வழியாக நெருங்கிய தொடர்பை கொண்டுள்ளது. பழங்கால கடல் வணிகர்கள், அரபு வியாபாரிகள், சீன பயணிகள், ஐரோப்பிய ஆட்சியாளர்கள் அனைவரும் இந்த சிறிய தீவை அடைய விரும்பினர். ஏன் தெரியுமா? இந்திய பெருங்கடலின் முக்கிய கடல் வர்த்தக பாதையின் நடுவில் இருந்ததால். உலகின் பல நாடுகளை இணைக்கும் இயற்கையான துறைமுகமாக இலங்கை இருந்தது. அதனால்தான் இந்த தீவு பல பேரரசுகளின் கவனத்தையும் ஈர்த்தது. ஆனால் இலங்கையின் கதை இதிலிருந்துதான் உண்மையில் தொடங்குகிறது. சிலோனிலிருந்து இலங்கை வரை ஒரு தீவின் நீண்ட பயணம். இப்போது நாம் காலத்தை சுமார் 2500 ஆண்டுகள் பின்னோக்கி எடுத்துச் செல்வோம். அப்போது இலங்கை இன்று நாம் பார்க்கும் நவீன நாடாக இல்லை. அடர்ந்த காடுகள், வளமான நதிகள், இயற்கை அரண்களால் சூழப்பட்ட ஒரு தீவாக இருந்தது. சிறிய சிறிய அரசுகள் ஆட்சி செய்த இந்த நிலம் பின்னர் உலக வரலாற்றில் முக்கிய இடம் பெற தொடங்கியது. பண்டைய வரலாற்று குறிப்புகளின்படி வட இந்தியாவில் இருந்து இளவரசர் விஜயன் தனது ஆதரவாளர்களுடன் இந்த தீவுக்கு வந்ததாக கூறப்படுகிறது. இந்த கதையை பற்றிய வரலாற்று ஆய்வாளர்களிடையே பல்வேறு கருத்துக்கள் இருந்தாலும் அது இலங்கையின் பாரம்பரிய வரலாற்றில் முக்கிய இடம் பெற்றுள்ளது. காலப்போக்கில் அனுராதபுரம், பொலன்னறுவை போன்ற மாபெரும் நகரங்கள் உருவாகின. பிரம்மாண்டமான நீர்த்தேக்கங்கள், பாசன அமைப்புகள், அரண்மனைகள், கோவில்கள் என அந்த காலத்தின் பொறியியல் திறமை உலகையே வியக்க வைத்தது. கிமு 3ஆம் நூற்றாண்டில் இந்திய பேரரசர் அசோகரின் மகன் மகிந்தர் இலங்கைக்கு வந்து புத்த மதத்தை அறிமுகப்படுத்தினார். அதன் பிறகு புத்த மதம் இலங்கையின் கலாச்சாரம், கலை மற்றும் வாழ்க்கை முறையின் முக்கிய அங்கமாக மாறியது. ஆனால் அமைதியாக இருந்த இந்த தீவை பின்னர் ஐரோப்பிய சக்திகள் நோக்கத் தொடங்கின. 1505ஆம் ஆண்டு போர்ச்சுகீசியர்கள் இலங்கையை அடைந்தனர். அவர்களுக்கு பிறகு டச்சுக்காரர்கள் வந்தனர். இறுதியில் 1796இல் பிரிட்டிஷ் ஆட்சி தொடங்கியது. பிரிட்டிஷ் ஆட்சியின் போது இந்த தீவின் பெயர் சிலோன் என்று உலகம் முழுவதும் அறியப்பட்டது. அவர்கள் தேயிலை, ரப்பர், காபி போன்ற பயிர்களை பெரும் அளவில் வளர்க்க தொடங்கினர். இந்த தோட்டங்களில் வேலை செய்ய இந்தியாவின் தென்பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான தமிழர்கள் அழைத்து வரப்பட்டனர். அவர்களின் சந்ததியினர் இன்றும் இலங்கையின் மலைநாட்டு பகுதிகளில் வாழ்ந்து வருகின்றனர். 1948 பிப்ரவரி 4ஆம் தேதி பல ஆண்டுகால காலனித்துவ ஆட்சிக்கு பிறகு சிலோன் பிரிட்டனிடமிருந்து சுதந்திரம் பெற்றது. ஆனால் கதை அங்கேயே முடிவடையவில்லை. 1972ஆம் ஆண்டு புதிய அரசியலமைப்பு அமலுக்கு வந்தபோது சிலோன் என்ற பெயர் அதிகாரப்பூர்வமாக ஸ்ரீலங்கா என்று மாற்றப்பட்டது. அதன் பிறகு இந்த நாடு தனது தனித்துவமான அடையாளத்துடன் உலக வரைபடத்தில் புதிய அத்தியாயத்தை தொடங்கியது. இன்று இலங்கை ஒரு சிறிய நாடாக இருந்தாலும் அதன் வரலாறு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை தாண்டி நிற்கிறது. ஒவ்வொரு நகரமும், ஒவ்வொரு கோட்டையும், ஒவ்வொரு மலைப்பகுதியும் ஒரு கதையை சொல்கிறது. சிகிரியா, வானத்தை தொட்ட மன்னரின் கனவு. இப்போது நாம் இலங்கையின் மிகவும் புகழ்பெற்ற இடங்களில் ஒன்றான சிகிரியா நோக்கி பயணம் செய்கிறோம்.
தொலைவில் இருந்து பார்த்தால் ஒரு மிகப்பெரிய பாறை மட்டுமே நிமிர்ந்து நிற்பது போல தோன்றும். ஆனால் அதன் உச்சியில் ஒரு மன்னன் தனது அரண்மனையை கட்டியிருந்தான் என்பதை நினைத்தாலே ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த பாறை சுமார் 200 மீட்டர் உயரம் கொண்டது. இதை சுற்றி அடர்ந்த காடுகள், நீர்த்தோட்டங்கள் மற்றும் பழமையான சுவர்கள் அமைந்துள்ளன. ஆனால் ஏன் ஒரு மன்னன் இவ்வளவு உயரத்தில் அரண்மனை கட்ட வேண்டும்? இதற்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கிறது. கிபி 5ஆம் நூற்றாண்டில் ஆட்சி செய்த காசியப மன்னன் தனது தந்தையான மன்னர் தாதுசேனனை ஆட்சியிலிருந்து அகற்றி அரியணையை கைப்பற்றியதாக வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன. இதனால் அவரது சகோதரர் மேகல்லனன் பழிவாங்க வருவார் என்ற பயம் காசியபனுக்கு இருந்தது. அந்த பயம்தான் அவரை உலகிலேயே வித்தியாசமான கோட்டைகளில் ஒன்றை உருவாக்கச் செய்தது. சிகிரியா பாறையின் உச்சியில் பிரம்மாண்டமான அரண்மனை, நீர்த்தொட்டிகள், தோட்டங்கள், பாதுகாப்பு சுவர்கள் அனைத்தையும் அமைத்தார். இன்றும் அந்த நீர்த்தோட்டங்களில் சில மழைக்காலங்களில் செயல்படுகின்றன. 1500 ஆண்டுகளுக்கு முன் உருவாக்கப்பட்ட இந்த பொறியியல் அமைப்பு இன்னும் விஞ்ஞானிகளை வியக்க வைக்கிறது. பாறையின் நடுப்பகுதியில் உலக புகழ்பெற்ற சுவரோவியங்கள் உள்ளன. இயற்கை வண்ணங்களால் வரையப்பட்ட அழகிய பெண்களின் ஓவியங்கள் இன்று வரை பாதுகாக்கப்பட்டுள்ளன. மேலும் மேலே ஏறும்போது 2 மிகப்பெரிய சிங்க கால்களை போன்ற கற்சிற்பங்கள் கண்ணில் படும். ஒரு காலத்தில் முழு சிங்கத்தின் வாயிலாகவே அரண்மனைக்குள் நுழைய வேண்டியிருந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் நம்புகின்றனர். அதனால்தான் இந்த இடம் சிகிரியா, அதாவது சிங்கப்பாறை என்று அழைக்கப்படுகிறது. உச்சியை அடைந்தவுடன் 4 திசைகளிலும் முடிவில்லாத பசுமை காடுகள் கண்முன் விரிகின்றன. அங்கே நின்றால் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த காட்சியை பார்த்த மன்னன் என்ன நினைத்திருப்பார் என்று நாமும் சிந்திக்க தொடங்குகிறோம். இன்று சிகிரியா யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக பாதுகாக்கப்படுகிறது. உலகம் முழுவதிலிருந்தும் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த பாறையை ஏறி அந்த வரலாற்றை நேரில் அனுபவிக்க வருகிறார்கள். ஆனால் இலங்கையின் அதிசயங்கள் இதோடு முடிவதில்லை. நுவரெலியா மேகங்களுக்கு நடுவே இருக்கும் ஒரு சிறிய சொர்க்கம். சிகிரியாவின் பாறை கோட்டையை விட்டு இப்போது இலங்கையின் குளிர்ந்த மலைப்பகுதிகளுக்கு பயணம் செய்கிறோம். பயணத்தின் போது சாலையின் இருபுறமும் பரந்து விரிந்த பச்சை நிற தேயிலை தோட்டங்கள் நம் கண்களை கவர்கின்றன. குளிர்ந்த காற்று முகத்தை வருடுகிறது. மலைகளை மெதுவாக தழுவிச் செல்லும் வெண்மேகங்கள் இந்த இடத்தை ஒரு கனவு உலகமாக மாற்றுகின்றன. இந்த இடத்தின் பெயர் நுவரெலியா. இலங்கையின் மற்ற பகுதிகளை விட இங்கு வானிலை மிகவும் குளிர்ச்சியாக இருக்கும். அதனால் இதை லிட்டில் இங்கிலாந்து என்று அழைக்கிறார்கள். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் அவர்கள் தங்கள் நாட்டின் காலநிலையை நினைவூட்டும் வகையில் இங்கு வீடுகள், தோட்டங்கள், தேவாலயங்கள் மற்றும் கட்டிடங்களை உருவாக்கினர். இன்று கூட அந்த பழமையான கட்டிடங்கள் அந்த வரலாற்றை நினைவூட்டுகின்றன. ஆனால் நுவரெலியாவை உலக வரைபடத்தில் புகழ்பெறச் செய்தது அதன் இயற்கை அல்ல, தேயிலை. காலை சூரியன் உதிக்கும் நேரத்தில் தேயிலை தோட்டங்களில் பெண்கள் வேகமாக தேயிலை இலைகளை பறிக்கும் காட்சி மிகவும் அழகாக இருக்கும். அவர்களின் திறமையும் பல வருட அனுபவமும் உலகம் முழுவதும் மக்கள் ரசிக்கும் ஒரு தேநீரின் தொடக்கமாக மாறுகிறது. ஒரு தேநீர் கோப்பை நம் கைகளுக்கு வருவதற்கு முன்பு ஆயிரக்கணக்கான கைகள் உழைக்கின்றன என்பதை இங்கே உணர முடியும். இங்கிருந்து பறிக்கப்பட்ட இலைகள் உலகின் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. சீலோன் டீ என்ற பெயர் இன்றும் தரத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. எல்லா மலைகளின் இதயம். நுவரெலியாவிலிருந்து மேலும் பயணம் செய்தால் இயற்கை அழகால் அனைவரையும் மயக்கும் ஒரு சிறிய நகரம் வருகிறது. அதுதான் எல்லா. இங்கு மலைகள், பள்ளத்தாக்குகள், நீர்வீழ்ச்சிகள், பசுமையான காடுகள் என எங்கு பார்த்தாலும் இயற்கையின் அழகே. இந்த நகரத்தின் மிகப்பெரிய அடையாளம் 9 ஆர்ச்சஸ் பிரிட்ஜ். முழுவதும் கற்களாலும் செங்கல்களாலும் கட்டப்பட்ட இந்த பாலம் நூற்றாண்டை கடந்தும் உறுதியாக நிற்கிறது. ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் இந்த பாலத்தில் இரும்பின் பயன்பாடு மிகவும் குறைவாக இருந்ததாக கூறப்படுகிறது. பாலத்தின் மீது மெதுவாக ரயில் கடந்து செல்லும் அந்த காட்சி இலங்கைக்கு வரும் ஒவ்வொரு சுற்றுலா பயணியும் கண்டிப்பாக ரசிக்கும் ஒரு தருணமாகும். சுற்றிலும் பசுமை, மலைகள், பனிமூட்டம் நடுவே மெதுவாக நகரும் நீல நிற ரயில். இந்த காட்சி ஒரு திரைப்பட காட்சியைப் போல இருக்கும். இயற்கை மட்டுமல்ல, வாழ்க்கையும். நுவரெலியா மற்றும் எல்லா பகுதிகளில் வாழும் மக்களின் வாழ்க்கை இயற்கையோடு ஒன்றிணைந்ததாய் இருக்கிறது. அதிகாலை வேலை, மாலை நேர அமைதி, எளிமையான வாழ்க்கை, விருந்தோம்பல் இவை அனைத்தும் இந்த பகுதிகளின் தனிச்சிறப்பு. அதனால்தான் இலங்கைக்கு செல்லும் பலர் இந்த மலைப்பகுதிகளை மறக்க முடியாத அனுபவமாக கூறுகிறார்கள். ஆனால் இலங்கையின் பயணம் இன்னும் முடியவில்லை.
கண்டி இலங்கையின் ஆன்மீக இதயம். நுவரெலியாவின் பசுமையான மலைகளை விட்டு கீழே இறங்கும்போது நமது அடுத்த பயணம் இலங்கையின் மிகவும் புனிதமான நகரத்தை நோக்கிச் செல்கிறது. அதுதான் கண்டி. மலைகளால் சூழப்பட்ட இந்த நகரம் ஒரு சாதாரண சுற்றுலா தலம் அல்ல. பல நூற்றாண்டுகளாக இயற்கையின் கலாச்சாரம், வரலாறு மற்றும் ஆன்மீக வாழ்க்கையின் மையமாக இது விளங்குகிறது. நகரத்தின் நடுவே அமைந்துள்ள அமைதியான ஏரி, இதைச் சுற்றியுள்ள பழமையான கட்டிடங்கள், மாலை நேரத்தில் வீசும் குளிர்ந்த காற்று, இவை அனைத்தும் கண்டிக்கு ஒரு தனித்துவமான அழகை அளிக்கின்றன. ஆனால் உலகம் முழுவதும் உள்ள மக்கள் கண்டியை தேடி வருவதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது. அது புத்தரின் பல்கோவில், உலக புகழ்பெற்ற புனித தலம். இந்த கோவிலில் புத்தரின் புனித பல் பாதுகாக்கப்படுவதாக நம்பப்படுகிறது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு அந்த புனித பல் இந்தியாவில் இருந்து ரகசியமாக இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டதாக வரலாற்று மரபுகள் கூறுகின்றன. அந்த பல் ஒரு மத சின்னம் மட்டுமல்ல, அதை வைத்திருப்பவரே நாட்டின் உண்மையான ஆட்சியாளர் என்ற நம்பிக்கையும் இருந்தது. அதனால்தான் பல மன்னர்கள் இந்த புனித பொருளை பாதுகாக்க தங்கள் தலைநகரையே மாற்றியதாக கூறப்படுகிறது. இன்றும் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலர்களை எடுத்துக்கொண்டு அமைதியாக இந்த கோவிலுக்கு வருகிறார்கள். மணி ஒலிகள், பிரார்த்தனைகள், மலர்களின் மனம். இந்த இடத்தில் நிலவும் அமைதி அங்கு செல்லும் பலரின் மனதில் ஆழமாக தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கண்டி எசல பெரஹரா. ஒவ்வொரு ஆண்டும் கண்டியில் நடைபெறும் எசல பெரஹரா திருவிழா உலக புகழ் பெற்றது. இரவு முழுவதும் அலங்கரிக்கப்பட்ட யானைகள் அணிவகுந்து செல்கின்றன. பாரம்பரிய நடன கலைஞர்கள் தீப்பந்தங்களுடன் நடனம் ஆடுகிறார்கள். மேளதாளங்கள் முழங்குகின்றன. ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த நிகழ்வை காண கூடுகிறார்கள். ஒரு நகரமே விழாக்கோலம் பூண்டது போல அந்த இரவு மாறிவிடுகிறது. கண்டி ஏரி. கோவிலுக்கு அருகில் அமைந்துள்ள கண்டி ஏரி நகரத்தின் அமைதியான முகத்தை வெளிப்படுத்துகிறது. காலை நேரத்தில் ஏரிக்கரையில் நடந்து செல்லும் போது பறவைகளின் சத்தம், மலைகளின் அழகு, மெதுவாக நகரும் மேகங்கள், இவை அனைத்தும் மனதை அமைதிப்படுத்தும். அதனால்தான் கண்டி சுற்றுலா பயணிகளுக்கும் புகைப்பட கலைஞர்களுக்கும் மிகவும் பிடித்த நகரமாக உள்ளது. கலாச்சாரத்தின் மையம். கண்டி ஒரு மத நகரம் மட்டுமல்ல, இலங்கையின் பாரம்பரிய இசை, நடனம், கைவினை பொருட்கள், கலாச்சாரம் ஆகியவற்றின் முக்கிய மையமாகவும் இது விளங்குகிறது. இங்கு நடைபெறும் பாரம்பரிய நடன நிகழ்ச்சிகள் நூற்றாண்டுகளாக பாதுகாக்கப்பட்ட கலாச்சாரத்தை இன்றும் உயிருடன் வைத்திருக்கின்றன. ஆனால் இலங்கையின் அழகு மலைகளிலும் கோவில்களிலும் மட்டுமல்ல. இப்போது நமது பயணம் கடற்கரையை நோக்கி நகர்கிறது. அங்கு நீல நிற கடல், தங்க நிற மணல், வானத்தை தாண்டி குதிக்கும் திமிங்கலங்கள், கடலில் விளையாடும் டால்பின்கள். இந்த காட்சியை பார்த்தவுடன் ஏன் இலங்கை உலகின் சிறந்த சுற்றுலா நாடுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது என்பது புரிந்துவிடுகிறது. மிரிசா. திமிங்கலங்களின் உலகம். நமது முதல் நிறுத்தம் மிரிசா. இது ஒரு சிறிய கடற்கரை நகரம். ஆனால் உலகம் முழுவதிலிருந்தும் மக்கள் இங்கு வருவதற்கு காரணம் ஒன்றே, நீல திமிங்கலங்கள். அதிகாலை சூரியன் உதிக்கும் முன்பே படகுகள் கடலுக்குள் செல்கின்றன. கடலின் நடுவில் அமைதியாக காத்திருக்கும் போது திடீரென்று ஒரு மிகப்பெரிய நீர்த்தூண் வானத்தை நோக்கி பாய்கிறது. சில வினாடிகளுக்கு பிறகு உலகிலேயே மிகப்பெரிய உயிரினமான நீலத்திமிங்கலம் கடலின் மேற்பரப்பில் தோன்றுகிறது. சுமார் 30 மீட்டர் நீளமும் 150 டன் வரை எடையும் கொண்ட இந்த மாபெரும் உயிரினத்தை நேரில் பார்ப்பது வாழ்நாளில் மறக்க முடியாத அனுபவமாகும். சில நேரங்களில் டால்பின்களின் கூட்டமும் படகுகளை சுற்றி மகிழ்ச்சியாக நீந்தும். காலி. காலத்தை வென்ற கோட்டை. இப்போது நாம் காலி நகரத்தை அடைகிறோம். இந்த நகரத்தின் அடையாளம் காலி கோட்டை. முதலில் போர்ச்சுகீசியர்கள் கட்டிய இந்த கோட்டை பின்னர் டச்சு ஆட்சியர்களால் மேலும் வலுப்படுத்தப்பட்டது. இன்று இது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக பாதுகாக்கப்படுகிறது. கோட்டைக்குள் நடந்து செல்லும் போது பழமையான தெருக்கள், ஐரோப்பிய பாணி வீடுகள், சிறிய கஃபேகள், கலை கூட்டங்கள் எல்லாமே நூற்றாண்டுகள் பழமையான வரலாற்றை நினைவூட்டுகின்றன. மாலை நேரத்தில் கோட்டையின் மதில் மேல் நின்று சூரியன் கடலுக்குள் மறையும் காட்சியை ரசிப்பது இலங்கை பயணத்தின் மறக்க முடியாத தருணங்களில் ஒன்றாகும். இலங்கையின் சுவையான உணவுகள். ஒரு நாட்டை புரிந்து கொள்ள அதன் உணவையும் சுவைக்க வேண்டும். இலங்கையில் அரிசி, தேங்காய், மசாலா ஆகியவை உணவில் அடிப்படை. ரைஸ் அண்ட் கறி, ஹாப்பர்ஸ், கொட்டு ரொட்டி, போல் சம்பல், ஸ்ட்ரிங் ஹாப்பர்ஸ் போன்ற உணவுகள் உலக புகழ் பெற்றவை. தமிழ்நாட்டின் உணவுகளுடன் சில ஒற்றுமைகள் இருந்தாலும் இலங்கையின் தனித்துவமான மசாலா சுவை அவற்றை வேறுபடுத்துகிறது. ஒரு சவாலான வரலாறு. இலங்கை இயற்கை அழகுக்காக மட்டுமல்ல, தனது கடினமான வரலாற்று
வரலாற்றிற்காகவும் நினைவு கூறப்படுகின்றது. 1983 முதல் 2009 வரை நீண்டகால உள்நாட்டு போர் நாட்டை ஆழமாக பாதித்தது. பல குடும்பங்கள் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்தனர். பலர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்த வரலாறு இன்று வரை இலங்கையின் சமூகத்தில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் அந்த சவால்களுக்கு பிறகு நாடு மீண்டும் சுற்றுலா, பொருளாதாரம் மற்றும் வளர்ச்சியை நோக்கி முன்னேறி வருகிறது. இன்று உலகம் முழுவதிலிருந்தும் மக்கள் அமைதியையும் இயற்கையையும் அனுபவிக்க இலங்கைக்கு வருகின்றனர். நண்பர்களே, சிறிய நாடு என்றாலும் 1000 ஆண்டுகள் பழமையான வரலாறு, உலக அதிசயங்களை நினைவூட்டும் கட்டிடங்கள், மேகங்களை தொடும் தேயிலை மலைகள், புனிதமான கோவில்கள், அழகிய கடற்கரைகள், அரிய விலங்குகள், சுவையான உணவுகள், அன்பான மக்கள், இவை அனைத்தையும் ஒரே இடத்தில் காண முடியும். அதுதான் இலங்கை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் இந்தியா மற்றும் உலக நாடுகளின் மறைக்கப்பட்ட வரலாறுகள், சுவாரஸ்யமான உண்மைகள் மற்றும் அற்புதமான பயணங்களை தமிழில் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.